ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெபிள்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு ஜாலியான நாள். அதோட இன்னைக்கு குதூகலமா கத்துக்கவும் போறீங்க. இப்ப நீங்க வாழ்க்கைக்கு முக்கியமான சில விஷயங்களை கத்துக்க போறீங்க. ரொம்ப சரியா சொன்ன. நாம இப்ப ஆச்சரியமான கதைகளை பார்க்க போறோம். ஒவ்வொரு கதையில இருந்தும் சில விஷயங்களை கத்துக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நேர்மைதான் சிறந்த கொள்கைங்கிற பிரபலமான பழமொழிய தெரியுமா? ஆமா, நேர்மையா இருக்கிறது தான் சிறந்தது. ஆனா நேர்மைன்னா என்ன? நேர்மைன்னா உண்மையா இருக்கிறது. நீங்க உங்களுக்கும் உண்மையா இருக்கணும், மத்தவங்களுக்கும் உண்மையா இருக்கணும். நீங்க நேர்மையா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா எல்லாரும் உங்களை நம்புவாங்க, அதோட விரும்பவும் செய்வாங்க. நாம இப்ப இந்த கதையில வர திருடன் நேர்மையா இருந்தாரா, அதுக்கு அவருக்கு கிடைச்ச விருது என்னங்கறத பத்தி எல்லாம் பார்க்க போறோம். நாம நேர்மையா இருப்போம். துர்காபூர்ங்கிற இடத்துல ஒரு ஏழை இருந்தான். எனக்கு ஏற்பட்ட வறுமையால நான் வேற வழி இல்லாம திருடனா மாறிட்டேன். ஆனா எனக்கு இந்த திருட்டு தொழில் சுத்தமா பிடிக்கல. என்ன நடந்தாலும் சரி, நான் என் வாயால உண்மையை மட்டும்தான் பேசுவேன். ஒரு நாள் ராத்திரி இந்த திருடன் தெருவுல போய்கிட்டு இருந்த போது ஒரு ஆளை பார்த்தான். நில்லு, ராத்திரி நேரத்துல எங்க போய்கிட்டு இருக்க? நான் ஒரு திருடன். இந்த நேரம் தான் என் தொழிலுக்கு தோதான நேரம். அது சரி, நீ யாருப்பா? அந்த குள்ள மனிதன் பதில் சொன்னான். நானா? நானும் ஒரு திருடன் தான். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து திருட போலாம். சரி, உன்னை பணக்காரனா மாத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா உனக்கு என்ன கிடைச்சாலும் அதுல பாதி எனக்கு கொடுத்துடணும். சரிப்பா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்தாங்க. ஓ, நீ என்ன அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா, எனக்கு ராணியோட அறை எங்க இருக்குன்னு தெரியும். உள்ள போ, அங்க ஒரு அலமாரி இருக்கும். அது நிறைய நகைகளா இருக்கும். போ, எடுத்துட்டு வா. அந்த திருடன் உள்ள போய் பார்த்தா அங்க 3 விலை உயர்ந்த நெக்லஸ் இருந்தது. அதுல இருந்து 2 எடுத்து அவன் வெளியே வந்தான். ஒன்ன அவன் வச்சுக்கிட்டு இன்னொரு நெக்லஸ் அந்த புது ஆளுக்கு கொடுத்தான். 2 பேரும் அவங்க வழிய பார்த்து நடந்தாங்க. அடுத்த நாள் மன்னரோட அரச சபையில, மந்திரியாரே, ராணி அவங்களுடைய அறையில இருந்த நகையெல்லாம் திருடு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அவங்க அறையை போய் பார்த்து என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும் அரசே. அடடா, இங்க ஒரு நெக்லஸ் கிடக்குதே. இத நாம எடுத்துட்டு திருட மேல பழிய போட்டுறலாம். மந்திரி வந்து அரசர்கிட்ட எல்லா நகைகளுமே திருடு போயிருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கிடையில திருடனை கண்டுபிடிச்சு அரசருக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. சொல்லுங்க, நெக்லஸ திருடினது நீங்க தான் ஒத்துக்கிறீங்களா? ஆமா அரசே, நான் ஒத்துக்கிறேன். அப்படின்னா அந்த நகைகள்லாம் எங்க? ராணியோட அறையில இருந்து நான் 2 நெக்லஸை எடுத்தேன். ஒன்னு என்கிட்ட இருக்கு, இன்னொன்னு நேத்து புதுசா என் கூட சேர்ந்த கூட்டாளி கிட்ட இருக்கு. நேத்து தான் அவனை என் கூட சேர்த்துக்கிட்டேன். அந்த ஆள் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நேத்து ராத்திரி தான் நான் அவனை சந்திச்சேன். 2 பேரும் கிடைக்கிறத பங்கு போட்டுக்கலான்னு முடிவு பண்ணோம். இதுதான் நீ இந்த ஆளுக்கு கொடுத்த நெக்லஸா? அடா ஆமா, இந்த நெக்லஸ் எப்படி உங்க கைக்கு வந்துச்சு அரசரே? இந்த மந்திரியை சிறையில் அடைக்கும்படி ஆணையிடுற, இழுத்துட்டு போங்க. ஆனா அரசே, நான் எதுவும் செய்யலையே. எனக்கு தெரியும் மந்திரியாரே, அந்த அறையில 3 நெக்லஸ் இருந்தது. ஒன்னு அந்த திருடங்கிட்ட இருக்கு, இன்னொன்னு என் கிட்ட இருக்கு, இன்னொரு நெக்லஸ் உன்கிட்ட இருக்கு. அரசே, தயவு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, தயவு பண்ணுங்க. இழுத்துட்டு போங்க இவனை. திருடனே, நான் உன்னை என்னுடைய சபையில மந்திரியா நியமிக்கிறேன். ஏன்னா நான் யாருன்னே தெரியாம நேத்து ராத்திரி நீ என்கிட்ட உண்மையை பேசின. அதோட இப்பவும் உண்மையா நடந்துகிட்ட. உன்னுடைய நேர்மைக்கான பரிசுதான் இந்த அரிய மந்திரி பதவி. ரொம்ப நன்றி அரசே. சேம்பர், இயற்கையாக அல்லது செயற்கையாக மூடப்பட்ட ஒரு இடம். பிரிஷியஸ், உயர்ந்த மதிப்பில் அல்லது விலையிலானது. ராப்ட், கொள்ளையடித்தல். எளிமையான வாழ்க்கை வாழ்றது ரொம்ப நல்லது. ஒருத்தர் அவரோட தோற்றத்தை பார்த்து மதிப்பிடக்கூடாது. ஆமா, ஒருத்தர் பார்க்கறதுக்கு எளிமையானவரா இருக்கலாம், ஆனா அவர் நல்லா படிச்சவரா இருப்பாரு. எளிமையா உடை அணிவதற்கு, எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு பல முக்கிய காரணங்கள் இருக்கலாம். இந்த கதையில நாம எளிமையான உடையில வந்த அந்த அரசர் சொன்ன தீர்ப்ப இந்த கிராமத்து மக்கள் எல்லாம்
ஏத்துக்காம போனத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதே கிராமத்தினர் அரசரா உடையணிஞ்ச பிறகு அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம அடுத்த கதைய பார்க்கலாம். எளிமை. வீர், ராம் 2 பேருமே பக்கத்து பக்கத்து வீட்ல வசிக்கிறவங்க. வாராம், வியாபாரத்துக்காக வெளியூர் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்திருக்க. எப்படி இருக்க? அப்புறம் உன்னுடைய பயணம்லாம் எப்படி இருந்தது? நான் நல்லா இருக்கேன் நண்பா. என்னுடைய பயணமும் நல்லபடியா அமைஞ்சது. 2 பேருக்கும் இடையில நல்ல நட்பு இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வந்தது. நான் சொல்றேன், உன் மேலதான் தப்பு இருக்கு. இல்ல, நிச்சயமா அதுக்கு நீதான் பொறுப்பு. 2 பேருமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள சுத்தி கூட்டம் கூடிடுச்சு. திடீர்னு அவங்க ஒரு குரலை கேட்டாங்க. அந்த குரல் மாறு வேடத்துல வந்திருக்கிற அரசரோட குரல். என்ன விஷயம்? எதுக்காக 2 பேரும் சண்டை போடுறீங்க? சொல்லுங்க. நீ யாரியா? நான் ஒரு கிராமத்தான். என்னுடைய கிராமத்துக்காக இந்த வழியை கடந்து போய்கிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தேன். உங்களுக்கு உதவலாமே நின்ன. கேளுங்க. என்ன நடந்ததுன்னு வீர் அவர்கிட்ட சொன்னான். ஓ, இவ்வளவுதானா? இதுக்கு நானே உங்களுக்கு தீர்ப்பு சொல்லிடுறேன். மாறு வேடத்துல இருந்த அந்த அரசர் தீர்ப்ப சொன்னாரு. உன்னோட தீர்ப்பை நான் ஏத்துக்க மாட்டேன். எங்க விவகாரம் ரொம்ப சிக்கலானது. இத ஒரு கிராமத்தாளால தீர்க்க முடியாது. நீ உன் வழிய பாரு. சரி, பேசி பிரயோஜனம் இல்ல. நம்ம பிரச்சனைய அரசர்கிட்ட கொண்டு போவோம். சரி, அப்ப நாளைக்கு நாம போகலாம். அடுத்த நாள் ராமும் வீரும் அரசர்கிட்ட போனாங்க. அரச சபையில உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. 2 பேருமே அவங்க வாதத்தை எடுத்து சொன்னாங்க. தீர்ப்பு இதுதான். அரசர் முதல் நாள் மாறு வேடத்துல இருந்தபோது அளித்த தீர்ப்பையே சொன்னாரு. என்ன ஒரு அருமையான தீர்ப்பு. இந்த சிறந்த தீர்ப்பை நான் ஏத்துக்கிற அரசரே. ஆனா நேத்து கிராமத்தான் கொடுத்த இதே தீர்ப்பை நீ ஒத்துக்க மறுத்ததா நான் கேள்விப்பட்டனே. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அரசரே, இரு நான் சொல்றேன். அந்த தீர்ப்பை கிராமத்தான் சொன்னதால நீ ஒத்துக்கல. யாரையும் அவனுடைய தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது. ஒருவர் எளிமையான தோற்றத்தோட இருக்கலாம், ஆனா அவருக்கு சிறந்த அனுபவமும் நல்ல அறிவும் இருக்கும். இதை என்னைக்கும் மறக்கவே கூடாது. நான் என் தவற உணர்ந்துட்டேன் அரசே. இனிமே இந்த மாதிரி தப்ப நான் ஜென்மத்துக்கும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. டிஸ்கைஸ், மாறுவேடம் அணிதல். வெர்டிக்ட், தீர்ப்பு. பெசன்ட், கிராமவாசி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மரியாதைங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா பணிவாவும் இனிமையாவும் இருக்கிறது. மரியாதைய நாம பல விதங்கள்ல வெளிப்படுத்தலாம். சாதாரண ஒரு வார்த்தையின் மூலமா கூட வெளிப்படுத்தலாம். ஆனா செய்கைகளால வெளிப்படுத்தாம வார்த்தைகளால வெளிப்படுத்துறதுல அர்த்தம் இல்ல. குழந்தைங்களே, இந்த கதையில வர ஹீரோ ஹீரோயின்ஸ் மாதிரி நீங்களும் வயசானவங்க ரோட் கிராஸ் பண்ண உதவி செய்யலாம். மரியாதையாய் நடந்து கொள்வது. ஒரு நாள் மாலை ஹரி பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். ஓ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக மைதானத்துல காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹரி சாலையை கடக்க முற்பட்டான். அப்போது ஒரு வயதான பெண்மணி சாலையை கடக்க முயன்று கொண்டிருந்தார். வயசானவங்க, அவங்க கிட்ட கனமான பைகள் வேற இருக்கு. நான் அவங்களுக்கு சாலையை கடக்க உதவி பண்றேன். பாட்டி, நான் உங்களுக்கு உதவுறேன். உங்க பைகளை என்கிட்ட கொடுங்க, நம்ம போலாம். ஹரி அந்த பாட்டியை கவனமாக அழைத்துக் கொண்டு சாலையின் மறுபுறத்திற்கு வந்தான். ரொம்ப நன்றி கண்ணா. நான் ரொம்ப நேரமா ரோட கடக்க முடியாம காத்துக்கிட்டு இருந்தேன். நீ சரியான சமயத்துல வந்து எனக்கு உதவி பண்ணிருக்க. கடவுள் உன்னை ஆசிர்வதிக்கட்டும். பரவாயில்ல பாட்டி, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரிப்பா, நீ எங்கேயோ போகணும் போல இருக்கு. நான் உன்னை தொந்தரவு செய்யல. நானே போயிடுவேன் கண்ணா. நீ கிளம்புப்பா. சரி பாட்டி, நான் வரேன். அந்த பெண்மணி அவர் வழியில் நடந்தார். ஹரியும் மைதானத்துக்கு சென்றான்.
சிறிது நேரம் கழித்து ஹரி அவனது வீட்டுக்கு திரும்பினான். ஒரு புது குரல் கேக்குதே. யாராவது விருந்தாளி வந்திருப்பாங்களா? யாரா இருக்கும்? ஹரி, இங்க வாப்பா. இதோ வரமா. இவங்கள உனக்கு தெரியுமா? பாட்டி, ஓ, இவன் உன்னோட பையனா? இவன் தான் நான் ரோட கடக்க எனக்கு உதவி பண்ணான். ஹரி, இவங்க தான் உன்னோட பாட்டியோட ஃப்ரெண்ட். ஓ குட் ஈவினிங் பாட்டி. கரெக்டா வந்துட்டீங்களா? ஹரி, நீ ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையன்பா. எல்லாரும் உன்ன மாதிரியே தான் இருக்கணும். ஹரி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ போய் முகம் கை கால்லாம் கழுவிட்டு வா, நம்ம டீ சாப்பிடலாம். சரிம்மா, தோ போறேன். ஓவர்லோட், அதிக சுமை. கேரி ஆன், தொடர்ந்து செல். கோர்டியஸ், மரியாதை மற்றும் பணிவை வெளிப்படுத்துதல். நமக்கு அருகில் வசிப்பவர்கள் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். அருகில் வசிப்பவர்கள்னு சொன்ன உடனே நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கள நினைச்சுப்போம். அவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது நம்ம கண்டிப்பா போய் அவங்களுக்கு உதவணும். அப்படி உதவி செய்யறது மூலமா நாம அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். உதவி செய்யறது, வேலை செய்யறதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இந்த கதையில ஒரு பெரிய பணக்காரர் எப்படி ஏழைகளுக்கு உதவுறாருன்னு பார்க்கலாம். இந்த கதைய பார்த்ததுக்கு அப்புறம் அருகில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே உதவுற மனப்பான்மைய வளர்த்துக்கோங்க குழந்தைங்களே. ஒரு நல்ல அண்டை வீட்டுக்காரராக இருத்தல். ஒரு டவுன்ல ஜெகநாத் என்கிற ஒரு பணக்காரர் இருந்தார். கோபால், 50 மூட்டை தானியங்களை கொண்டு வந்திருக்கேன். அதையெல்லாம் ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் பத்திரமா வை. ஜாக்கிரதை, பைகள் பறிபோக கூடாது. பைகள் எல்லாம் ஸ்டோர் ரூமில் பத்திரப்படுத்தப்பட்டன. சில மாதங்கள் கழித்து அந்த டவுனில் பஞ்சம் ஏற்பட்டது. வரப்போற மாதங்களுக்கு தேவையான தானியங்கள் இப்ப நம்ம கிட்ட இல்லையே. நாம இப்ப என்ன பண்ண போறோம்? நாம அதை பத்தி யோசிச்சாகணும். நாம அந்த பணக்காரர்கிட்ட போய் உதவி கேட்கலாமா? நீ சொல்றதும் சரிதான். அவர் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தானியங்களை கொடுத்து உதவலாம். அவர்கள் அந்த பணக்காரரை கேட்கலாம் என்று முடிவு செய்தார்கள். அடுத்த நாள் ஹலோ, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? ஐயா, நாங்க இங்க உங்ககிட்ட உதவி கேட்க வந்திருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்காக நான் எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கேன். ஐயா, உங்களுக்கே தெரியும், பஞ்சத்தால எங்களுடைய குழந்தைகளுக்கு சரியா சாப்பாடு போட முடியல. நீங்க எங்களுக்கு ஒரு பை தானியம் கொடுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நன்றியோட இருப்போம். ஓ, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு உதவணும்னு எனக்கு மனசு இருக்கு. ஆனா பாருங்க, நான் தேவையான அளவு தானியங்களை சேமிச்சு வைக்கல. அதனால என்னால உங்களுக்கு உதவ முடியாது. பரவாயில்லை ஐயா, நாங்க வர்றோம். இவர் பொய் சொல்றார். இவர்கிட்ட நிறைய தானியங்கள் இருக்கு. ஆனா இவருக்கு நமக்கு உதவதான் மனசு இல்ல. நாட்கள் கடந்தன. நிலைமை படுமோசமாகியது. ஒரு நாள் அடுத்த ஊரிலிருந்து ஒரு பணக்காரர் அந்த ஊரை கடந்து போக நேர்ந்தது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. ஏன் எல்லாரும் கவலையா இருக்காங்க? ஒரு நிமிஷம், நீங்க ஏன் எல்லாரும் இங்க கவலையா இருக்கீங்க? ஐயா, பஞ்சத்தால எங்க குழந்தைங்களுக்கு தினமும் ஒருவேளை கூட வயிறார சாப்பாடு போட முடியல. ஓ, அது ரொம்ப கொடுமையான விஷயம்தான். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். என்ன, நீங்க எங்களுக்கு உதவ போறீங்களா? ஆமா, நான் உங்களுக்கு 5 பை தானியங்கள் கொடுக்க போறேன். அதோட இந்த பணத்தையும் கொடுக்கறேன். இத நீங்க எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. நான் கண்டிப்பா வந்து செய்யறேன். ஐயா, உங்க உதவிக்கு நன்றி சொல்ல எங்க கிட்ட வார்த்தைகளே இல்ல. உங்களுடைய இந்த உதவிக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன். போயிட்டு வரட்டுமா? நம்ம கஷ்டத்துக்கு உதவுன இந்த மனுஷர் தான் கண்டிப்பா நம்ம பக்கத்து வீட்டுக்காரரா இருக்க முடியும். ஆமா. ஃபேமன், பஞ்சம் அல்லது கடுமையான பற்றாக்குறை. அப்ரோச், முன்னோக்கி செல். கிரைசிஸ், கஷ்டமான ஆபத்தான நேரம். ஃப்ரெண்ட்ஸ்,
வாழ்க்கையில சரியானது செய்யறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க இதயம் எது சரி எது தப்புன்னு உங்களை வழி நடத்தும். அதனால கண்டிப்பா உங்க மனசு சொல்றத கேட்டு தவறான செயல்களை விலக்கி நல்லதையே செய்யணும். எது சரி எது தப்புங்கிறத மத்தவங்க சொல்ற வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்க கூடாது. நிறைய சமயங்கள்ல சரியானத பண்றது ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். ஆனா நல்ல விஷயம் பண்றதோட விளைவு எப்பவும் நல்லதா தான் இருக்கும். இந்த கதையில கணேஷ் எப்படி சரியான விஷயத்த பண்றாருங்கறத பார்க்கலாம். அதனால எப்படி ஒரு உயிரை காப்பாத்த முடிஞ்சதுன்னு பார்க்கலாம். சரியான செயலையே செய்யணும். ராமு அவசரத்துல இருந்தான். ஒரு பண்ணை வழியா அவன் நடந்து போய்கிட்டு இருந்தான். எங்க அம்மாவோட சிகிச்சைக்காக நான் பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டேன். கிராமத்தை போய் சேர்ந்த உடனேயே அவங்களுக்கு சிகிச்சையை ஆரம்பிச்சிடணும். அதே சமயத்துல ராமுவுக்கு பின்னாடி 2 நண்பர்கள் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஏய் கணேஷ், என்னடா யோசனை? சீக்கிரமா வாடா. இல்ல ஷியாம், அது அங்க பாரு, நமக்கு முன்னாடி போறவர் ஏதோ பைய கீழே போட்டுட்டு போறாரு. வா, நாம போய் என்னன்னு பார்க்கலாம். அடடா, ரொம்ப கனமா இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அட கடவுளே, பணம் இருக்கு. அப்படியா? அந்த ஆளுக்கு இத பத்தி தெரியவே இல்ல. அதனால நாமளே இந்த பணத்தை எடுத்துக்குவோம். நீ என்ன சொல்ற ஷியாம்? இது நம்மளுக்கு சொந்தமானது இல்ல. இத நாம அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும். சொன்னா கேளு கணேஷ், நாமளே எடுத்துக்கலாம். இல்ல ஷியாம், நீ அந்த மாதிரி பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நாம அவர்கிட்ட இதை திருப்பி கொடுக்கணும். யாருக்கு தெரியும், இந்த பணம் ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு கூட பயன்படலாம். கணேஷ், கேளுடா, சொல்றத கேளு. கணேஷ் விரைந்து சென்று அவரை கூப்பிட்டான். ஐயா, இந்த பை உங்களோடதுன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னோடதுதான். அது அது எப்படி? நான் எங்க இதை தொலைச்சேன்? ரொம்ப நன்றி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் யா. நீங்க செஞ்சது எப்பேற்பட்ட உதவின்னு உங்களுக்கு தெரியுமா? இது எங்க அம்மாவோட உயிரையே காப்பாத்தக்கூடியது. இந்த பணத்தை நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன். இது மட்டும் என் கையை விட்டு போயிருந்தா எங்க அம்மாவோட உயிர் ஆபத்துல இருந்திருக்கும். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க கிளம்புங்க ஐயா. உங்க அம்மா சீக்கிரமே குணமாக என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். வா ஷியாம், நம்ம போகலாம். கணேஷ், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பேன். ஆனா அதுலேருந்து நீதான் என்ன காப்பாத்தின. சரியான விஷயத்தை செய்யறதோட பலன் சந்தோஷம் தாங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அனவர் உணராத மிஸ் தவற விடுதல். நன்றியோட இருக்கிறது அப்படின்னா நன்றிய வெளிப்படுத்துறது தான். அது நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல நமக்கு யாராவது எதையாவது கொடுத்தா நன்றிய தெரிவிக்கிறோம். இதுதான் நன்றிய வெளிப்படுத்துதல். மத்தவங்க நமக்கு செஞ்ச உதவிய நாம எப்பவுமே மறக்க கூடாது. நம்மளோட நன்றியை தெரிவிக்க பல வழிகள் இருக்கு. இந்த கதையில தன்னோட காயத்தை குணப்படுத்தின தச்சருக்கு எப்படி ஒரு யானை நன்றிய தெரிவிக்குதுங்கிறத பார்க்க போறோம். அதுக்காக அந்த தச்சருக்கு என்ன விருது கிடைச்சதுங்கிறதையும் பார்க்கலாம். நன்றி மறவாதிருத்தல். ராத்திரி ஆறதுக்குள்ள இந்த காட்டை நான் கடந்து ஆகணும். காட்டை கடக்கறதுல முனைப்போட இருந்த தச்சர் திடீர்னு தன்னோட வேகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டாரு. ஓ, ஏதோ ஒரு விலங்கு வலியால கத்துற மாதிரி தெரியுதே. இந்த சத்தம் யானையுடைய பிளிரல் மாதிரி தெரியுதே. தச்சர் எங்கே இருந்து சத்தம் கேக்குதுன்னு பார்த்தாரு. அப்ப அடிபட்ட ஒரு வெள்ளை யானைய பார்த்தாரு. அடடா, அதுக்கு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. நான் அதுக்கு உதவி செஞ்சாகணும். மெதுவா யானை கிட்ட போன அந்த தச்சர் அதோட காயத்துக்கு மருந்து போட்டாரு. ரொம்ப நன்றிப்பா. இந்த காயத்தால என்னால நடக்கவே முடியல. இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. வலியே தெரியல. யானைக்கு வலி குறைஞ்சு எழுந்து மெல்ல நடக்க ஆரம்பிச்சது. பல மாதங்கள் கழித்து அந்த தச்சர் மறுபடியும் அந்த காட்டை கடக்க நேர்ந்தது. என்னோட நிலைமை ரொம்ப மோசமாகி இருக்கு. எனக்கு வியாபாரமே சரியில்லை. நான் எப்படி வாழ போறேனே தெரியல. இத நினைச்ச எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நாளுக்கு நாள் என்னோட ஏழ்மை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அந்த சமயத்துல தச்சருக்கு ஏதோ சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தா வெள்ளை யானை அவரை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. இது நாம அன்னைக்கு குணப்படுத்தின யானை மாதிரி தெரியுதே. ஹேய், எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா,
நீ எதுக்காக இவ்ளோ சோகமா இருக்க? தச்சர் அவரோட நிலைமைய அதுகிட்ட சொன்னாரு. கவலையே படாத நண்பா, நான் உனக்கு உதவுறேன். என்னோட நன்றியை வெளிப்படுத்த எனக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் தான் இது. நீ எப்படி எனக்கு உதவுவ? என்னோட தந்தத்தை வெட்டி எடுத்து மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துடு. உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அத வச்சு உன் வாழ்க்கையில சந்தோஷமா இரு. இல்ல இல்ல, அத நான் செய்யவே மாட்டேன். உனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்படியெல்லாம் இல்ல. ஒரு அங்குலம் அளவுக்கு விட்டுட்டு மீதிய மட்டும் வெட்டி எடுத்துக்க. தச்சர் யானை சொன்ன மாதிரியே செஞ்சாரு. ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உன்னோட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தச்சர் தந்தத்தை நல்ல விலைக்கு விற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்க ஆரம்பிச்சாரு. வேர்ஸ் மோசமானது. கிராட்டிடியூட் நன்றி. டஸ் யானையின் தந்தம். இந்த பூமிதான் நம்மளோட வீடு. பூமி நமக்கு தாவரங்கள், விலங்குகள், மண், களிமண்கள், இயற்கை வாயுக்கள் போன்றவற்றோட தண்ணீரையும் கொடுத்திருக்க. நாம அத பத்தி எப்போது யோசிச்சிருக்கோமா? இல்ல. நம்ம சுயநலத்துக்காக அதை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கோம். ஒரு பொருளை உருவாக்குறதை விட அதை அழிக்கிறது ரொம்ப சுலபம் இல்லையா? குழந்தைங்களா, நாம இயற்கைய நேசிக்கணும். அத பாதுகாக்கிறது அவசியம்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கதையில எப்படி அமருங்கிற அரசன் தன்னோட சுயநலத்துக்காக காட்டை அழிக்கிறாருங்கிறத பார்க்க போறோம். சோ, நாம இந்த கதைய பார்த்து இயற்கைய நிச்சயமா காப்பாத்தணுங்கிற உறுதியை எடுத்துக்கலாம். இயற்கையை நேசியுங்கள். ஒரு சிறிய நாடு காடுகளால் சூழப்பட்டிருந்தது. அந்த நாட்டை அமர் என்ற அரசர் ஆண்டு வந்தார். அரசர் பெரிய அரண்மனையொன்றை கட்டிக்கொண்டிருந்தார். அமைச்சரே, எனக்கு ஒன்று தோன்றுகிறது. அரண்மனை முடியும் தருவாயில் இருக்கிறது. அதனுடைய உட்புற அலங்கார வேலைப்பாடுகள் அனைத்தையும் மரத்தாலேயே செய்ய வேண்டும் என்பது எனது விருப்பம். அரசே, நம்மால் முடியும். ஆனால் அதற்கு ஆயிரக்கணக்கான மரங்கள் தேவைப்படும். ஆம், நீங்கள் சொல்வதும் சரிதான். அதை பற்றி நாம் யோசிப்போம். ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நமது அரசர் அரண்மனையின் உட்புற வேலைப்பாடுகள் முழுவதையும் மரத்தாலேயே செய்யப் போகிறாராம். ஆனால் அவ்வளவு மரம் எங்கே கிடைக்கும்? இறக்குமதி செய்கிறாரோ என்னமோ. அடுத்த நாள் மந்திரியாரே, நமது நாட்டை சுற்றியுள்ள காடுகளில் பலவிதமான மரங்கள் அதிக அளவில் இருக்கிறதே. அதையே வெட்டி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாமே. இதில் உங்கள் கருத்து என்ன? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஆனால் அரசே, காட்டை அழிப்பது எனக்கு சரியாக தோன்றவில்லை. ஆதலால் நாம் இதை அமைச்சரே, நீங்கள் எனக்கு அறிவுரை கூற வேண்டாம். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரியும். போய் வேலையை பாருங்கள். உங்கள் ஆணைப்படியே செய்து முடித்து விடுகிறேன். மந்திரியார் மிகச்சிறந்த தரமுள்ள அத்தனை மரங்களையும் வெட்டும்படி உத்தரவிட்டார். ஒரு மாதத்துக்குள் காடு முழுவதும் ஏறக்குறைய அழிக்கப்பட்டு ஒரு சில மரங்களே மிஞ்சியிருந்தது. அரசே, தேவையான அளவுக்கு மரங்கள் சேகரிக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது நாம் வேலையை துவங்கலாம். அப்படியே ஆகட்டும் மந்திரியாரே. நமது அரசர் காட்டை அழித்து விட்டதால் அனைத்து பறவைகளும் விலங்குகளும் இங்கிருந்து இடம்பெயர்ந்து போய்விட்டன. அது மட்டும் இல்லாம பறவைகள் போனதால இந்த இடமே பார்க்க என்னமோ மாதிரி இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு வருடத்திற்கு பிறகு அரசே, இந்த முறை பருவமழை சரியாக பெய்யாததால் நமது நாட்டிற்கு பஞ்சம் வரும் அபாயம் வந்து உள்ளது. அது எனக்கு தெரியும். உங்கள் அனுமதியுடன் உங்களிடம் நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். அது என்னவென்றால், அது நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன காரணம் என்று எனக்கு தெரியும். நான் செய்த தவறே இதற்கு காரணம் அல்லவா? இந்த நிலையை எப்படி சமாளிப்பது? கவலை வேண்டாம் அரசே. நமது அரண்மனையில் நமக்கு தேவையான தானியங்களும் பருப்புகளும் உள்ளன. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பழைய மரங்கள் இருந்த இடத்தில் புது செடிகள் நட வேண்டும். ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். சில நாட்களில் புதிய செடிகள் நடப்பட்டன. நிச்சயமாக இது நமக்கு ஒரு நல்ல பாடம்தான். நமக்கு பல விதங்களில் பலனளிக்கும் இயற்கையை நாம் தொந்தரவு செய்யவோ இல்லை அழிக்கவோ கூடாது. பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும். ஆமாம், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. இயற்கையை நாம் அன்போடு நேசிக்க வேண்டும்.
இம்போர்ட் இறக்குமதி. அபாண்டன்ட் அதிக அளவில் இருப்பது. ஸ்லாஷ் வெட்டுதல். நம்ம நாடு புவியியல் சார்ந்த வேறுபாடுகளை பெரிய அளவுல கொண்டுள்ளது. நாம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியுமா? ஆமா, இயற்கை அன்னை இந்தியா மேல தனது ஆசிகளை பொழிந்திருக்கிறாள். நம்ம கிட்ட பல விதங்கள்ல இயற்கை வளங்கள் இருக்கு. இமயமலை இந்தியாவிற்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். இது நம்ம நாட்டோட எல்லையில இருக்கிறதோட வெளிநாட்டோட படையெடுப்புல இருந்து நம்மள பாதுகாக்குது. வாங்க குழந்தைங்களா, இமயமலைய பத்தி நாம இப்ப விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். நமது பொக்கிஷ அறை. மாணவர்களே, இப்ப ஒரு முக்கியமான பாடத்தை பத்தி நான் உங்களுக்கு கத்துத்தர போறேன். இது இமயமலை தொடர்களை பற்றியது. இமயமலை தொடர் வடக்கு இந்தியாவிலிருந்து வடகிழக்கு இந்தியா வரை பரவியுள்ளது. அத்துடன் இந்திய துணைக்கண்டத்தை திபெத்திலிருந்து பிரிக்கும் ஒன்றாகவும் திகழ்கிறது. இமயமலைதான் பூமியின் மிக உயரமான மற்றும் பெரிய மலைத்தொடர். இந்த மலைத்தொடர்களுக்கிடையில ஏராளமான பள்ளத்தாக்குகள் பரவியுள்ளன. வடக்கிலுள்ள பகுதி பெரிய அல்லது உட்புற இமயமலை அல்லது ஹிமாத்ரின்னு சொல்லப்படுது. இது 2 பெரிய நதிகளின் மூலமாக திகழ்கிறது. ஒன்று இந்தஸ், மற்றொன்று கங்கா, பிரம்மபுத்திரா ஆகியவற்றின் நதி தீரங்கள் தான் அவை. 750 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் இமயமலை நதிகளின் தீரங்களில் வசிக்கிறார்கள். இமயமலையின் மிக உயர்ந்த பகுதிகள் வருடம் முழுவதும் பனியாலேயே மூடப்பட்டிருக்கும். இவைதான் ஏராளமான ஜீவ நதிகளின் மூலமாக திகழ்கிறது. அவை ஜீலம், செனாப், ராவி, பியாஸ் மற்றும் சட்லஜ், கங்கை, யமுனா, பிரம்மபுத்திரா ஆகிய நதிகள். இவை நமது நாட்டை செழிப்பாக்குகின்றன. இமயமலை நமது அண்டை நாடுகளுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு தடுப்பாகவும் விளங்குகிறது. இது இயற்கை நமக்கு அளித்த வரம் மற்றும் பொக்கிஷம். மாணவர்களே, இப்ப நீங்க இமயமலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புறேன். பிளாட்டூ உயர்ந்த சமதள பகுதி அல்லது பீடபூமி. பேசன் நதி பள்ளத்தாக்கு அல்லது நதி தீரம். பெரனியல் வற்றாத நிலை. சொல்லுங்க குழந்தைங்களா, என்னோட எல்லா விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. ஆனா நீ எதுக்காக இந்த கேள்வியை கேக்குற? ஏன்னா நாம எல்லாரும் ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர் மாறுபட்டவங்கங்கிறதுக்காகத்தான் அப்படி கேட்டேன். நாம ஜனங்களை அவங்களோட இயல்பான மனநிலையோட ஏத்துக்கணும். அவங்களோட குணங்களை மாற்ற முற்படும் போது உறவுகள்ல குழப்பங்கள் ஏற்படுது. இந்த கதையிலயும் அதுதான் நடக்க போகுது. நரியோட குட்டி சிங்கத்தால வளர்க்கப்பட்டாலும் அதுக்கு நரியோட குணம்தான் இருக்குங்கிறது தான் உண்மை. மாறுபட்டிருத்தல். ஒரு காட்டுல ஒரு ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் அதோட 2 குட்டிகளோட வாழ்ந்து வந்தது. நான் உணவை தேடி கிளம்புறேன். உங்களுக்காக சீக்கிரமா உணவு கொண்டு வரேன். அது வரைக்கும் அம்மா கூட பத்திரமா இருங்க. என்ன? அந்த சிங்கம் உணவோட வந்தது. 4 பேரும் அதை பங்கிட்டு சாப்பிட்டாங்க. இது அவங்களோட வழக்கமான வேலைதான். வழக்கம் போல ஒரு நாள் சிங்கம் இரையை தேடி புறப்பட்டது. ஓ, என்ன ஒரு துரதிர்ஷ்டம். இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு விலங்கு கூட என் கண்ணுல படல. குழந்தைங்க பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்களே, என்ன செய்யறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது தன்னோட தேடலை தொடர்ந்தது. அப்பாடா, இவ்ளோ நேர தேடலுக்கு பலன் கிடைச்சிருச்சு. நல்ல ஒரு குட்டியா இருக்கே. ஆனா இதை எப்படி கொல்றது? எனக்கு மனசே வரல. இத தூக்கிட்டு போயிடலாம். ஜாக்கிரதையா கொண்டு போவோம். அந்த சிங்கம் பத்திரமா அந்த குட்டிய தூக்கிட்டு வந்தது. ஓ, என்ன ஆச்சு? நீங்க ஏன் இவ்ளோ தாமதமா வரீங்க? இதுதான் இன்னைக்கு என் கண்ணுல பட்ட ஒரே மிருகம். இது ஒரு குட்டி. என்னால இத கொல்ல முடியாது.
உனக்கு வேணும்னா நீயே உன் கையால கொன்னுடு. ஓ, உங்களாலேயே அது முடியாத போது என்னால எப்படி முடியும்? நான் 2 குழந்தைங்களுக்கு தாய். என்னால நிச்சயமா அந்த மாதிரி செய்ய முடியாது. இந்த குட்டியையும் நம்ம குட்டி மாதிரியே ஒன்னா வளர்த்துக்கலாம். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சரி, உன்னோட இஷ்டப்படியே செய். அன்று முதல் நரிக்குட்டி அவர்களது 3வது குட்டியாக வளரத் தொடங்கியது. அந்த 3ம் சகோதரர்களைப் போல ஒன்றாக வளர்ந்தன. மாதங்கள் பல உருண்டோடின. அம்மா, நாங்க வெளியில போய் விளையாடுறோம். சரி, ஆனா நீங்க இதே இடத்துல தான் விளையாடிட்டு இருக்கணும். இந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரமா போயிடக்கூடாது. சரிம்மா. நான் இவங்கள பத்திரமா பாத்துக்கிறேமா. எல்லாரும் ஒன்னா இருக்கணும். உங்களுக்குள்ள சண்டையே போட்டுக்க கூடாது. 3ம் வெளியில் விளையாட போயின. விளையாடும் போது தூரத்தில் ஒரு யானை வருவதை கண்டன. ஏய், அங்க பாரு, அவன் நம்ம பக்கத்துல வந்தா அவனை நம்ம தாக்கிடலாம். என்னது, ஒரு யானைய தாக்க போறீங்களா? உங்களுக்கு மூளை இருக்கா? ஏய் கண்ணா, என்ன விளையாடுறியா? நாம தான் இருக்கிறதுலயே வலிமையானவங்க. அவனை தாக்குறது மட்டும் இல்ல, கொல்லவும் நம்மளால முடியும். ஓ, அது நிச்சயமா முடியவே முடியாது. நான் இங்க இருந்து திரும்பி போறேன். நீ என்ன பயந்தாங்கொல்லியா? நீ போ போ, ஓடு. நரி தாயிடம் திரும்பி வந்தது. கண்ணா, உன்னோட சகோதரர்கள் எங்க? நீ மட்டும் தனியா வந்தியா? அம்மா, அவன் சரியான பயந்தாங்கொள்ளியம்மா. அவனை நீங்க பாத்திருக்கணுமா? ரொம்ப தமாஷா இருந்தது. அவன் பயப்படுறான். ரொம்ப பயந்தாங்கொல்லி. முதல்ல கிண்டல் பண்றத நிறுத்துங்க. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட விவரமா சொல்லுங்க. நரி நடந்தவற்றை கூறியது. நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. கண்ணா, வா, நாம 2 பேரும் வெளிய போய் பேசலாம். சரிம்மா. 2ம் வெளியே வந்தது. கண்ணா, உன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உண்மையா? என்ன உண்மைமா? கண்ணா, நீ எங்க இனத்தை சேர்ந்தவன் இல்ல. நீ ஒரு நரி. அம்மா. ஆமா கண்ணா, உன் கூட்டத்தோட நீ சேர வேண்டிய சரியான தருணம் இதுதான். ஏன்னா எதிர்காலத்துல உன்னோட சகோதரர்களே உன்னை கொன்னாலும் கொன்னுடுவாங்க. அதனால இப்பவே உன் கூட்டத்தோட போய் சேரு. அம்மா, நான் எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும்? கண்ணா, நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். இப்பவே புறப்படு. அந்த நரி கண்ணீருடன் அந்த இடத்தை விட்டு சென்று தன் இனத்தோடு சேர்ந்தது. ப்ரே, இறை. ரொட்டீன், வழக்கமான முறை. பேக், ஒரே இனத்தை சேர்ந்தவை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஹேய், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுப்பா. அப்படின்னா அவர் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு அர்த்தம். அவர் இல்லாம எந்த இடமும் கிடையாது. நம்மால அவரை பார்க்க முடியாதுன்னாலும் அவர் எப்பவுமே நம்மோட தான் இருக்காரு. சோ நாம என்ன செஞ்சாலும் நம்மள பாத்துக்கிட்டே இருக்காருங்கிறத நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கதையில வர கதை நாயகன் பிரதாப் எப்படி கடவுளை மனசார நம்பினாருங்கிறதையும் அவரோட நம்பிக்கை அவருக்கு பலன் கொடுத்ததுங்கிறதையும் பார்க்கலாம். அதோட விளைவா அவரு அரசரானாரு. கடவுளை உணர்தல். ஷர்மபுரி நாட்டின் அரசரான பரத்வாஜ் என்பவருக்கு விஜய், பிரதாப் என்கிற 2 மகன்கள் இருந்தார்கள். எனக்கு நாளுக்கு நாள் வயசாகிக்கிட்டே இருக்கு. இந்த நாட்டை ஆளும் பொறுப்பை என்னோட மகன்கள்ல ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கு அரசராகிற தகுதி இருக்குங்கிறத ஒரு பரீட்சையின் மூலமா தான் முடிவு செய்யணும். அதுதான் ஒரே வழி. பல நாட்கள் யோசித்த பிறகு அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் தனது 2 மகன்களையும் அழைத்தார். அப்பா, எங்களை எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்கப்பா. மகன்களே, நான் ஓய்வு பெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர்கிட்ட ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் ஓய்வு பெறணும்னு நினைக்கிறேன். யார்கிட்ட? உங்க 2 பேருக்கும் நான் ஒரு பொக்கிஷங்கள் நிறைஞ்ச பெட்டிய தரப்போறேன். யாருக்கும் தெரியாத இடத்துல அதை நீங்க மறைச்சு வைக்கணும். இதுக்காக நான் உங்களுக்கு 3 நாள் அவகாசம் தரேன். அப்படியே செய்கிறேன் அப்பா. இந்த பெட்டியை எங்கு வைப்பது?
எது சரியான இடமாக இருக்கும்? விஜய், பிரதாப் இருவரும் பொக்கிஷ பெட்டியுடன் அரண்மனையை விட்டு சென்றனர். 3 நாட்கள் கழிந்தது. வாங்க மகன்களே, நீங்க 2 பேரும் உங்களுக்கு கொடுத்த இலக்குல வெற்றி அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, நான் பொக்கிஷத்தை நம்ம பக்கத்து நாட்டுல இருக்கிற மலையோட உச்சில கொண்டு போய் வச்சிருக்கேன். என்னது? அது ரொம்ப ஆபத்தான இடமாச்சே. அவ்வளவு ஆபத்தை மீறி எப்படி அங்க போன? ரொம்ப சிரமமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த பொக்கிஷத்தை மறைக்க அதுதான் சரியான இடமா எனக்கு தெரிஞ்சது. சரி பிரதாப், இப்ப நீ சொல்லு, பொக்கிஷத்தை எங்க மறைச்சு வச்ச? அது என்னோட அறையில தான்ப்பா இருக்கு. என்னது, உன்னுடைய அறையிலையா? என்ன சொல்ற நீ? ஆமாம்பா, எந்த இடத்த நான் யோசிச்சாலும் அந்த இடம் ஒருத்தருக்கு கண்டிப்பா தெரிஞ்சதாவே இருக்கு. அதனாலதான்ப்பா. என்ன சொல்ற? கடவுள் கடவுள் எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறாரு. கடவுள் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடம் யாருக்கும் தெரியாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் என்னால பொக்கிஷத்தை எங்கேயும் மறைச்சு வைக்க முடியல. மகனே, உனக்குத்தான் அரசனாகிற தகுதி இருக்கு. கடவுள் எப்போதும் நம்ம கூட இருக்காருங்கிறத மறக்காத ஒருத்தரால மட்டும்தான் இந்த அரசாட்சியை ஏற்க முடியும். அதனால நீதான் என்னுடைய வாரிசா இந்த மக்களுக்கு அறிவிக்கிற. என்ட்ரஸ்ட் ஒப்படைத்தல். செஸ்ட் மூடியுடன் கூடிய பெட்டி. சக்சஸர் வாரிசு. அமைதினாலே போர் மற்றும் வன்முறை இல்லாமல் இருக்கிறது தான். முக்கியமா எந்த கருத்து மாறுபாடும் இல்லாம நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழறதுன்னு சொல்லலாம். மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பரிசு அமைதிதான். உங்களுக்கு அமைதி பிடிச்சிட்டா நிச்சயமா யாரோடவும் சண்டை போட மாட்டீங்க. மனசு அமைதியா இருந்தா நாம சந்தோஷமா இருக்கிறதோட மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கலாம். அது இல்லாம இருந்தா நாம கோவத்தோடையும் அகங்காரத்தோடையும் கவலையோட தான் இருப்போம். இந்த கதையில ஒரு டாக்டர் எப்படி அமைதியோட முக்கியத்துவத்தை ஒரு திருடனுக்கு கத்து கொடுத்தாருன்னு பார்க்கலாம். அமைதியின் பரிசு. ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தாரு. அவர் நோயாளிகளுக்கு தன்னோட வீட்டிலேயே சிகிச்சை அளித்துக்கிட்டு இருந்தாரு. வழக்கம் போல ஒரு நாள் மாலை சிகிச்சை முடிச்சு அவர் திரும்பி வந்துகிட்டு இருந்தாரு. ஆகா, இன்னைக்கு இந்த டாக்டர் கிட்ட கொள்ளையடிக்கலாம். கண்டிப்பா இவருக்கிட்ட நிறைய பணம் இருக்கும். வீட்டின் பின்புறத்தில இருந்து திருடன் திடீர்னு அவர் முன்னாடி வந்தான். டாக்டர், உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. இத பாரு, இந்த பணம் மருந்துங்க வாங்கறதுக்காக வச்சிருக்கிறது. தயவு செஞ்சு வழிய விடு. ரொம்ப அதிகமா பேசாதீங்க. இருக்கிற பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. திருடன் டாக்டரை தாக்கிட்டு கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். இப்ப நீங்க போகலாம். ஆகா, இன்னைக்கு ராத்திரிக்கு நமக்கு சரியான விருந்துதான். வாயே திறக்காம டாக்டர் அவர் வழியில போயிட்டாரு. அன்னிக்கு ராத்திரி திருடன் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு அவர் வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருந்தான். என்னோட கால்ல ஏதோ கடிச்சிருச்சு. அது என்னவா இருக்கும்? திருடன் குனிந்த போது ஒரு பாம்பை பார்த்தான். அட கடவுளை, யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. பாம்பு என்ன கடிச்சிருச்சு. உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. திருடன் கத்திக்கிட்டே இருந்த போது யாரோ தனக்கு சிகிச்சை அளிக்கிறத பார்த்தான். அது அந்த டாக்டர் தான். டாக்டர், நீங்களா? எதுவும் பேசாத. நான் உனக்கு முதலுதவி செஞ்சிருக்கேன். சிகிச்சைக்கு என்னோட மருத்துவமனைக்கு வா. டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை நான் தாக்குனேன். ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையா? எனக்கு சண்டை போடுறதுனாலே பிடிக்காது. அமைதியா வாழறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல. நான் என்னோட தவற உணர்ந்துட்டேன் டாக்டர். ஒரு புது மனுஷனா வாழ விரும்புறேன். உதவி செய்வீங்க? அப்படின்னா நீ வேலை செய்யறதுக்கு தயாராயிட்ட இல்லையா? ஆமா டாக்டர், எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். சரி, நீ என்னுடைய மருத்துவமனையை பாத்துக்கலாம்ல? கண்டிப்பா டாக்டர், நாளைக்கே வந்து நான் என்னோட வேலையில சேர்ந்துக்கிறேன். அமைதி ஒரு திருடனையே சாதாரண மனிதனா மாத்திடுச்சு. ராப் கொள்ளையடித்தல். கிளினிக் மருத்துவமனை. அஹிம்சை அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
அகிம்சைனா திருப்பி தாக்காம இருக்கிறது. யாராவது உங்கள தாக்குனா நீங்க திருப்பி தாக்க கூடாது. அதுக்கு பதிலா அவங்கள மன்னிச்சு விட்டுட்டு அகிம்சையின் முக்கியத்துவத்தை நாம அவங்களுக்கு சொல்லித் தரணும். சில சமயங்கள்ல திருப்பி தாக்குறதன் மூலமா நாம அவங்களுக்கு பாடம் கத்துத்தர முடியும்னு நினைப்போம். ஆனா அது சரியில்லை. மன்னிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு சரியான பாடமா இருக்கும். நமக்கு காந்திஜிய தெரியும் இல்லையா? அவர் தன்னோட வாழ்க்கை முழுவதும் அகிம்சைய கடைப்பிடிச்சாரு. நம்மளோட சுதந்திரமும் நமக்கு அகிம்சையால தான் கிடைச்சது. இந்த கதையில வீர் அகிம்சையின் முக்கியத்துவத்தை தன்னோட நன்னடத்தையின் மூலம் தீனாவுக்கு எப்படி கத்து கொடுத்தாருங்கறத பார்க்கலாம். அஹிம்சை. ஒரு கிராமத்துல தீனாங்கிற ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு எப்பவுமே தான் பலம் வாய்ந்த வீரங்கிற நினைப்பிருந்தது. ஒரு நாள் ஒரு புதிய ஆள் அந்த கிராமத்துக்கு வந்தான். ஹேய், நீ இந்த கிராமத்துக்கு புதுசா? உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் வீர். இங்க நான் ஒரு வாரம் தங்கி இருக்கலான்னு வந்திருக்கேன். வீர் ரொம்ப சாதுவானவன். இயற்கையிலேயே ரொம்ப நல்ல குணமுள்ளவன். சரி. அடுத்த நாள் வீர் தினாவோட வீட்டு வழியா போய்கிட்டு இருந்தான். ஏய் வீர், இங்க வா. எதுக்காக என்ன கூப்பிட்ட? என்ன கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? தீனா வீரை தாக்கினான். ஒண்ணுமே பேசாம வீர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அடுத்த நாளும் தீனா வீரை அடித்தான். இந்த மாதிரி பழகாத. எல்லார்கிட்டயும் அன்போட பழக கத்துக்க. ஆச்சரியமா இருக்குது. அவன் என் கூட கண்டிப்பா சண்டை போடுவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவன் என்கிட்ட வேற விதமா பழகுறானே. அடுத்த நாள் அந்த கிராமம் ஒரு மல்யுத்த போட்டிக்கு தயாராயிட்டு இருந்தது. நானும் போய் போட்டிய பார்க்க போறேன். பந்தயத்தை பார்க்க போன தீனாவுக்கு ஒரே அதிர்ச்சி. வீரா, அட கடவுளே, இவ ஒரு மல்யுத்த வீரனா? அது மட்டும் இல்லாம போட்டியில இவன் தான் ஜெயிச்சிருக்கான். வீர் தீனாவை நோக்கி நடந்தான். வீர், நீயா? நீ ஒரு மல்யுத்த வீரனா? நான் உன்னை மோசமா நடத்தினப்ப கூட நீ என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்லையே. இங்க பார் தீனா, நாம மத்தவங்க கிட்ட எப்பவும் அன்போட நடந்துக்கணும். எனக்கு மல்யுத்தங்கிறது ஒரு விளையாட்டு. ஆனா எனக்கு அஹிம்சை தான் பிடிக்கும். என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. என்ன உன் நண்பனாவும் ஏத்துக்க. பாத்தியா, அகிம்சை வழியிலேயே போராடி உன்னை நல்லவனா மாத்திட்டேன். இந்த நிமிஷத்திலிருந்து நாம நண்பர்கள். போஸ்ட், தற்பெருமை அடித்துக் கொள்ளுதல். ரெஸ்லிங், மல்யுத்தம். டேக்கன் அபேக், ரொம்பவும் ஆச்சரியப்படுதல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவ்வளவுதான். நாம ரொம்ப ஜாலியா இருந்தோம் இல்லையா? அதோட நிறைய பண்புகளை கத்துக்கவும் செஞ்சோம். நீங்க இதை எப்பவும் மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். இத உங்க வாழ்க்கையில அப்படியே பின்பற்றுவீங்கன்னு நம்புறேன். ஆனா நாங்க இப்ப குட் பை சொல்ற நேரம் வந்துருச்சு. எங்களுக்கு, உங்களுக்கு இல்ல, எங்களோட மத்த தொகுப்புகளையும் பாத்துக்கிட்டே இருப்பீங்க. எப்பவுமே சந்தோஷமா இருங்க.